ஹாய் மக்களே, வாங்க சாப்பிடலாம். தாய் இல்லாத மக, தாயும் இல்லை தகப்பன் இருந்தும் இல்லை எனக்கு. என்ன செய்கிறது, பிள்ளை பெத்தும் பிள்ளைங்களும் பார்க்கல. ஏதோ நீங்கள் செய்கிற உதவினால் நான் வியாபாரம் பார்த்து பொழைச்சி வயிறாட சாப்பிட்றேன். தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கு தாயாக இருக்கீங்க நீங்கள். உங்களை எல்லாத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். சாகந்தட்டிக்கு மறக்க மாட்டேன். நான் செத்தாலும் நீங்கள் தான் வந்து தூக்கி போடணும். சரியா மக்களே? வாங்க, எங்கள் வீட்டில் சாம்பார். எனக்கு சாம்பார் 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 தான் வச்சாதான் பிடிக்கும். இருக்கிறத சாப்பிட வேண்டியதே. வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? பெருமைக்கு எருமை மாடு மேய்க்க முடியாதுல்ல. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள் மக்களே, ஆயா சாப்பிட போகிறேன். மணி என்ன ஆகுது? 8 ஆகுது. என்னடி வியாபாரத்துக்கு போகாமல் இருக்கே? என்னடி விஷயம்? என்ன காரணம்? சபரிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைப்பா. அவனுக்கு வயிற்ற வலி. அதனால் அவனுக்கு நேற்று கலர் வாங்கிட்டு வந்தேன். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரும்போது கலர் வாங்கிட்டு வந்தேன். குடித்தான். 2 இட்லி சாப்பிட்டான். படுத்து தூங்குறான். இந்த ரேஷன் கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆயா கிளம்பி வந்துடுவேன். வியாபாரம் பார்க்கணும்ல. நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம கையில் ஒரு தொழில் பொழப்பு இருக்கணும். யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? நமக்கு என்ன புருஷன் இருக்காரா? பிள்ளைங்க இருக்காங்களா? அம்மா இருக்கா? அப்பாவும் இல்லை. அப்போ நம்ம அனாதையாக தத்தெடுத்த பிள்ளையாக இருக்கா. அதுக்கு 4 நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதுக்கு சோறு போட்டாலும் கூட புண்ணியம். அதுக்கு தான் ஒரு சட்டி சோறு போட்டேன் இப்போ காலையில். சரிங்களா? முட்டையை பொறிச்சு போட்டு விட்டேன். சாப்பிட்டுருச்சு தங்க பிள்ளைங்களா. அதனால் இருக்க இல்லாதவங்களுக்கு கனவு என்னமோ, இல்லாதவங்களுக்கு ஏக்கம், இருக்கிறவங்களுக்கு வருத்தம். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? எனக்கெல்லாம் நிறையா வருத்தந்தேன். பிள்ளைய பெற்றதுக்கு சும்மா கூட இருந்திருக்கலாம். 4 நாய்க்குட்டியை வளர்த்துருக்கலாம். சரியா? வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு உக்காந்துருக்கேன். பாருங்கள் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள். பாசிப்பருப்பு சாம்பார்ப்பா. முருங்கைக்காயும் பீன்ஸும் தான் அந்த கடையில் கிடச்சிச்சு. வேறு எந்த காயும் இல்லை. இருக்கிறது ஏதோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆயா பாருங்கள், இந்த மீன் மேக்கர் ஆயா விற்கிறல்ல, அதுவும் அப்பளப்பு சூப்பர். பெரிய பெரிய இதாக இருக்குது அப்பளப்பு. 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு தட்டு நிறையா பொரிக்கலாம் போல் தெரியுது. நல்லாயிருக்கு. ஆயா நான் நல்லா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன், வியாபாரக்காரங்கிட்ட பேரம் பேசாதீங்க. பாவம். நான்லாம் நேற்று ராமேஸ்வரத்தில் போய் அலைஞ்சு கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அதை நான் விற்று அந்த காசு எடுக்கணும். சரிங்களா? அப்படியெல்லாம் கூட வச்சு விற்க மாட்டேன். குறைச்சி தான் விற்கிறேன். வாங்குங்க மக்களே, வாங்க மக்கள்.